ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாட் மைனிங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டைம்ஸ் அண்ட் லிங்க் கைஸ் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா அப்போ தான் நம்ம போட்ட எல்லா அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து 1 மந்த் முன்னாடியே இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் யார் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலையோ தயவு செஞ்சு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் எக்கச்சக்க ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ லிட்டரலாக நேற்று ஒரு $200 ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு லான்ச் பேட் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஆனுங்கிற ஒரு காயினை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காயின் வந்து நம்ம இப்போ இதில் இதை மைண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஹாட்டுங்கிற ஒரு டோக்கன் தான் மைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 15.77 காயின் இருக்குது அந்த ஹாட் காயின். ஸோ அந்த காயினை வச்சு தான் நம்ம இதில் இவங்க தர ஏர் ட்ராப்ஸு, அதுக்கப்புறமா இந்த டோக்கன் ப்ரீசேலு, லான்ச் பேட் இதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னல இப்போ லான்ச் பேடில் அவங்க விட்டா நான் நேற்று வந்து ஒரு காயினை மிஸ் பண்ணேன்னு சொன்னல, அந்த காயினோட ப்ரைஸ் வந்து இப்போ லிட்டலாக ஒரு $3. ஸோ $3 இப்போ ஒரு $2.3 வந்து ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ லான்ச் ஆகிறது வந்து $3. நம்ம அந்த வேட்டுக்குள்ளே ஸ்வாப் பண்ணியிருக்கலாம் அதை. ஸோ அப்புறம் இன்னும் நிறைய டீசென்ட்ரலைஸ் ஸ்வாப்பில் கூட அவங்க கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் டோக்கன் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி அப்புறமா உங்கள்கிட்ட இந்த ஹாட் டோக்கன் அந்த மைண்ட் பண்ணி அந்த ஹாட் டோக்கனை வந்து நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ ப்ரீசேலில் பார்த்தீங்கன்னா இந்த யூஆன் காயின் வந்து ஒரு காயின் வந்து 0.1 ஹாட் டோக்கன் தந்தாலே கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கினோன்னா அது வந்து ப்ரீசேல் வந்து நேற்று எண்ட் ஆயிடுச்சு. நானும் கூட மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வாங்கினோன்னா அந்த யூஆன் காயின் வந்து நீங்கள் லிட்டரலாக ஒரு $2 நீங்கள் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட நியர் டோக்கன் இல்லை யூஎஸ்டிடி இருந்துச்சுன்னா ஐ திங்க் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியர் தான் நான் கன்வெர்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நியர்லேருந்து இந்த யுவான் டோக்கன் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கேயே தெரிந்து பாருங்கள். ஒரு நியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2.43 யுவான் டோக்கன் கிடைக்கும். ஸோ லிட்டரலாக ஒரு டோக்கன் வந்து ஒரு $2.15 நான் இப்போ ஸ்வாப் பண்ணும்போது. ஆனால் லான்ச்சிங்கில் $3 இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம மைண்ட் பண்ண டோக்கன்ஸ் வச்சு இதை கிளைம் பண்ணியிருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். நீங்கள் ஸ்வாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணணும்னா. ஸோ இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் பை பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நேற்று வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே வாங்கிட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஸ்வாப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதையே நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏர் ட்ராப் வந்து விட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பென்டாக்னு ஒரு ஏர் ட்ராப்பு. ஸோ அந்த ஏர் ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா அந்த ஏர் ட்ராப்பு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுவான் காயின் இருக்கணும். ஸோ அந்த டோக்கன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் ரிசீவ் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஹாட் டோக்கன் மைனர்ஸுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அவங்க அந்த யுவான் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஹாட் டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதை பற்றி கன்ஃபார்ம் தெரில. அந்த நியூஸ் கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யுவான் காயின் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ $2.17 ஒரு காயின். ஸோ உங்கள்கிட்ட நியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அந்த டோக்கனை. ஸோ இந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் டோக்கனோட வேல்யூ வந்து ஒரு நியர் டோக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டோக்கனோட வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் லிட்டராக ஒரு $4 கிட்ட இருக்குது. ஒரு $400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலானு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்தாலே உங்களுக்கு வந்து ஹெவி ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் அப்கிரேட் பண்ணி வச்சிட்டாலே போதும். நீங்கள் லிட்டரலாக ஒரு நாளைக்கு ஒரு 2 காயின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ லிட்டரலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் மைண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 காயின்ஸ் வர அளவுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரம் நடக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களால் அந்த லைக் பூஸ்டப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து மைனிங் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எல்லா இடத்துல இருக்கிற டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பூஸ்டப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிக டோக்கன்ஸ் மைன் ஆகும். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் நான் வீடியோ போட்டிருப்பேன் 1 மந்த் முன்னாடி. இந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூஸும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி அந்த லெவலெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அந்த லெவல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணனாலே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக மைண்ட் பண்ணி கிளைம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த அந்த பூஸ்டர்ஸ் எல்லாம் அதிகம் பண்ண முடியும். அதுவும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 10லேருந்து ஹால்விங் வரப்போகுது. ஸோ ஹால்விங் இருந்துச்சுன்னா பர் டே மைன் டோக்கன் வந்து மைன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹால்விங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிங் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஹால்விங்கில் கொஞ்சம் ஒரு டீசென்ட் அமௌண்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க புது புது பூஸ்டர்ஸ் எல்லாம் தருவாங்க. அந்த பூஸ்டர்ஸை வச்சு நம்ம அதிகமாக மைன் பண்ண முடியும். அவங்க மைனிங் ஸ்பீடை குறைச்சாலும் பூஸ்டர் வச்சு நம்ம அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 1 மந்த் 2 மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி மைனிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ரொம்ப கம்மியாகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வில்லேஜில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோடய வில்லேஜ். ஸோ கிரிப்டோ டுடே நம்ம சேனலோட ஒரு வில்லேஜ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹாட் டோக்கன் மைண்ட் பண்ணுறவங்க நம்ம லிங்க் மூலிமா இல்லை நம்ம லிங்க்கில் இல்லைனா கூட நீங்கள் இந்த மைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்ம கம்யூனிட்டி இந்த கிரிப்டோ டுடே தமிழ் இந்த வில்லேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா உங்களால் மைண்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வில்லேஜ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இன்னும் யாராவது மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.